ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பல்சுவை பதிவுகள் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே டேஸ்டான ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நான் இந்த ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு இன்றைக்கி வீட்லேயே கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ரொம்ப பிடிக்குங்கனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா ஃபைன் பவுடராக நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நைஸாக அரைஞ்சி வந்திருக்குன்னு. நாம் சர்க்கரை கூடிய எசன்ஸ் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கடைசியாக நம்ம எசன்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா கட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் அதை கொட்டி நல்லா சலிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுக்கும்போது சப்போஸ் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கணும். அடுத்து இதில் பால் பவுடர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 கப், கூடவே எல்லோ ஃபுட் கலர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, வீட்லேயே ஈஸியாக கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம பால் பவுடரோட எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இந்த ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடரை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரும் 350 ml அளவுக்கு பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நான் இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நாம் கஸ்டர்ட் பவுடரில் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் குறைவான அளவே நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இந்த பால் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் ஆப்பிள், ஒரு 1/2 கப் மாதுளம்பழம், ஒரு 1/2 கப் பப்பாளி பழம், ஒரு 1/2 கப் திராட்சை, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் வாழைப்பழம், மாம்பழம் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், அருமையான டேஸ்டான ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்கள கூட இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரூட் சாப்பிட வச்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.